வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, கன்னட சினிமால இந்த வருஷம் வெளியான கனா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இதே மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு, ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்ற மாதிரி தான் இந்த படம் வந்திருக்கு. ஆக்சுவலா எல்லா லாங்குவேஜ்லயும் இந்த கதையை எடுத்திருக்காங்க, கொஞ்சம் வேற வேற மாதிரி எடுத்திருப்பாங்க. இந்த படமும் அதே மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல இந்த படத்தை நீங்க பார்த்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த படம் அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் பெஸ்டா எனக்கு தெரிஞ்சது. நீங்க எப்படி இருக்குன்றத பார்த்து முடிச்சுட்டு சொல்லுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே 1993ல நடந்த ஒரு விஷயத்த காட்டுறாங்க. இப்ப சின்னுன்ற ஒரு சின்ன பையன் உட்காந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல ஒரு நபர் இருக்கார்ல, ரெண்டு பேரை சாவடிக்கிறாரு. ஒரு பொண்ணு ஒரு பையனை சாவடிக்கிறாரு. கன்னால ஷூட் பண்ணி தான் சாவடிக்கிறாரு. சாவடிச்ச நபரோட பேரு ரங்கா அப்படின்றது. ரங்கா பண்ணதை இந்த சின்ன பாத்துறான்ல, இத ரங்காவும் கவனிக்கிறாரு. அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி துரத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா இந்த பையன் இவர்கிட்ட இருந்து தப்பிச்சு எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிறான் போல. இப்போ ஒரு அப்பா பொண்ணு நைட்டு நேரம் வீட்டுக்கு வந்து இறங்குறத காட்டுறாங்க. இப்ப வீட்டுக்குள்ள நுழையும் போது இந்த பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, இந்த சின்ன படுத்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. இந்த பையன் யாரு என்னன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பையன் கிட்ட விசாரிக்கிறாங்க. அவன் ரொம்ப சின்ன பையன்ல, அவன் யாரு என்னன்னே அவனுக்கு தெரியல. அதே மாதிரி அவன் பார்த்த விஷயத்தையே இவங்க கிட்ட சொல்ல முடியல. இந்த பொண்ணோட பேரு சுஜாதா அப்படின்றது. இவன் அனாதை பையன்றத புரிஞ்சுக்கிறாங்க. அப்பா நம்ம கூடயே வச்சுக்கலான்ற மாதிரி கேக்குறாங்க. எதுக்குமா வேணான்ற மாதிரி அப்பா சொல்றாரு. ப்ளீஸ் பா பர்மிஷன் தாங்கன்னு கேக்குறாங்க. அப்பாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அதனால இவங்க கூடயே வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கதான் கனான்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப 2022ல நடக்கிறத காட்டுறாங்க. இவர் தான் ஹீரோவா இருப்பாரு. இவர் பேர் தான் கனா அப்படின்றது. இவர் ஒரு மீடியா சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஒரு இடத்துல தோண்டி இருப்பாங்க. கோயில் வேலைக்காக தான் தோண்டி இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல 2 பாடி கிடைச்சிருக்கும். அதை பத்தி தான் இவரோட சேனலை சேர்ந்த ஒரு பொண்ணு கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அந்த 2 பாடியை கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப கூட்டத்துல ரங்காவை நமக்கு காட்டுறாங்க. அதாவது 29 வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ணாரு பாத்தீங்களா, அவருமே இந்த விஷயத்தெல்லாம் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ சட்டுன்னு மைக்க வாங்கி பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஆணும் பெண்ணும் தான் இந்த இடத்துல இறந்து போயிருக்காங்க, அதுவும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரி பேசினதை பார்த்து பாஸ் டென்ஷன் ஆயிடுறாரு. எதை வச்சு ஆணு பெண்ணுன்னு சொன்ன, எதை வச்சு கொலைன்னு சொன்ன அப்படின்ற மாதிரிலாம் இவரை திட்டிட்டு இருக்காரு. சார் நான் சாதாரணமா சொல்ல, சில விஷயங்களை கவனிச்சுதான் சொன்னன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் போனெல்லாம் அப்சர்வ் பண்ணாரு பாத்தீங்களா, அதை வச்சுதான் ஆனா பெண்ணான்றதை இவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. சரி கொலைன்றதை எப்படி கண்டுபிடிச்சன்ற மாதிரி இந்த பாஸ் கேட்கிறாரு. ஆக்சுவலா ஒரு நெத்தியில வந்து புல்லட் போன மாதிரி ஒரு தடம் இருந்திருக்கும். அதை வச்சுதான் சார் கொலைன்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாருக்கும் முன்னாடி நியூஸை நம்ம சொல்லணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டாரு. நல்லா அப்சர்வ் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி பாஸ் பாராட்டுறாரு. இந்த கேஸை ஃபாலோ பண்ணு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாரு. ஹீரோவும் ஃப்ரெண்டும் புதுசா ஒரு வீட்டுக்கு குடி வரலான்றதுக்காக இப்ப குடி வந்திருக்காங்க. அந்த வீட்டுல ஒரு பழைய போன் இருக்கு, அதெல்லாம் இவர் செட் பண்ணி வைக்கிறாரு. மழை பெய்யறதுனால அதை ரசிச்சிட்டு இருக்காரு. சுஜாதா ஒரு வீட்டுல தங்கின மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த வீட்டுல தான் ஹீரோ தங்கிட்டு இருக்காரு. இப்ப மின்னல் அடிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. போனுக்குள்ள கனெக்ஷன் ஏற்படுற மாதிரியும் காட்டுறாங்க. ஹீரோக்கு கால் வருது. யாருன்ற மாதிரி இவர் அட்டென்ட் பண்றாரு. பார்த்தா அந்த சுஜாதா தான் பேசுறாங்க. சுஜாதா ஈபியான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லங்க ராங் நம்பர்னு சொல்லிட்டாரு. திரும்பி கால் பண்றாங்க. ஈபியான்னு கேக்குறாங்க. எங்க போன வாட்டி பேசினவன் தாங்க பேசுறேன், ராங் நம்பர் அப்படின்ற மாதிரி திரும்பி இவர் காலை கட் பண்றாரு. சுஜாதாவை பொறுத்த வரைக்கும் பாஸ்போர்ட்டுக்காக வெயிட் பண்றாங்க. எப்பதான் கிடைக்கும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. யார்கிட்ட இருந்தாவது லெட்டரை ஏற்பாடு பண்ணுங்க மேடம், சீக்கிரமா வரோன்ற மாதிரி இங்க இருக்கவர் சொல்லிட்டு இவங்க இப்போதைக்கு ஸ்கூல்ல வேலை பாக்குறாங்க. வேலைக்கு போலான்னு பஸ் ஸ்டாப்ல வந்து வெயிட் பண்றாங்க. அப்ப வினோத்னு ஒரு நபர் இவங்களுக்கு தெரியாம இவங்களை போட்டோ எடுக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒன் சைடா லவ் பண்றாரு. இது இவங்களுக்குமே நல்லா தெரியுது. அவர் ஒளிஞ்சு ஒளிஞ்சு போட்டோ எடுத்தார்ல, ஸ்லிப் ஆகி ஏடகடமா கீழே விழுந்துடுறாரு. இதை பத்திலாம் இவங்களும் இவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. அந்த ஃப்ரெண்டு பேரு பிரியா அப்படின்றது. அவன் ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாக்குறானே தவிர உன்கிட்ட பேசவே மாட்டான், அவன்லாம் லவ்வ சொல்லவே மாட்டான்ற மாதிரி சொல்றாங்க. போலீஸ்க்கு 2 எலும்பு கூடு கிடைச்சது பாத்தீங்களா, டாக்டர் செக் பண்ணிட்டாரு. ஒன்னு ஆணு இன்னொன்னு பெண்ணு. அதே மாதிரி 2 பேருமே கன்னால சுடப்பட்டு தான் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்றாரு. ஹீரோ சொன்னது கரெக்ட் ஆயிடுச்சுல, அதனால பாஸுமே இந்த இடத்துல பாராட்டுறாரு. போலீஸும் இந்த கேஸை விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஒரு சைடு விசாரணை பண்ணு அப்படின்ற மாதிரி பாஸ் சொல்றாரு. ஸ்கல்ல வச்சு அவங்களோட முகம் எப்படி இருக்கும்ன்றத கிரியேட் பண்ணுவாங்கல்ல, ஹீரோவோட ஃப்ரெண்ட் அந்த கிராபிக்ஸ் ரிலேட்டடான ஒர்க் தான் பண்ணுவாரு. அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்ற மாதிரி ஹீரோவும் ஹெல்ப் கேட்கறாரு. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், கஷ்டம்ன்ற மாதிரி அவர் சொல்றாரு. நான் காசு கூட தரேன்டா, பண்ணித்தான்ற மாதிரி இவர் கேட்கறாரு. சரி மச்சான் கொஞ்ச நாள்ல பண்ணி தரேன்ற மாதிரி அவர் ஏத்துக்கிறாரு. இப்ப சுஜாதாவும் கால் பண்ணி சுரேஷ் அங்கிளான்னு கேக்குறாங்க. மேடம் நான் கனா பேசுறேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. உங்களுக்கு கால் வந்துருச்சா, சாரி சாரின்ற மாதிரி இவங்களும் காலை கட் பண்றாங்க. திரும்பி சுரேஷ் அங்கிளுக்கு ட்ரை பண்றாங்க. அப்பயும் இவருக்கு தான் கால் வருது. என்னங்க நான் யாருக்கு கால் பண்ணாலும் உங்களுக்கு தான் கால் வருது, எப்படின்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பாஸ்போர்ட் விஷயமா அவர்கிட்ட பேசலாம் நினைச்சேன்னு சொல்றாங்க. பாஸ்போர்ட்லாம் இப்ப ஈஸியா வாங்கிடலாமே, நீங்க ஆதார் கார்டுலாம் வச்சிருக்கீங்கல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆதார் கார்டா அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க.
ஆதார் கார்டுனா என்னன்னு தெரியாதான்ற மாதிரி இவர் ஆச்சரியப்படுறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, இந்த இடத்துக்கு வாங்க, நான் வேலையை முடிச்சு தரேன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இவங்க இருக்காங்கல்ல, இவங்க ஃப்ரெண்டு பிரியாவை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எங்க அவர் வரவே இல்லைன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவா அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டு கூட வந்துட்டு இருக்காரு. அப்ப தெரியாதனமா ஒரு பொண்ணை இடிக்கிற மாதிரி வந்துடுறாரு. பார்த்து வர மாட்டீங்களான்ற மாதிரி அந்த பொண்ணு திட்டிட்டு இருக்காங்க. அவங்க பேரு திவ்யா அப்படின்றது. ஆனா ஹீரோக்கு திவ்யாவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இந்த சைடு இவங்க வெயிட் பண்றதை நமக்கு காட்டுறாங்க. இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு வினோத் வந்து இவங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இவங்களுமே வினோத்தை பார்த்து வெக்கலாம் பட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் சுஜாதாக்கு வெயிட் பண்ணி பாக்குறாரு. சுஜாதா வர மாதிரியே தெரியல. திவ்யாவையாவது சைட் அடிப்போன்ற மாதிரி சைட் அடிச்சிட்டு இருக்காரு. அவங்க வர மாதிரி தெரியலன்னு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப வீட்டுக்கு வந்த சுஜாதா அவர் மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. நீங்க வருவீங்கன்னு 1 மணி நேரமா வெயிட் பண்ண, எதுக்காக வரலன்ற மாதிரி கோவப்படுறாங்க. எங்க நான் இங்க தான் வெயிட் பண்ணன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஓஹோ, நீங்க அங்க வெயிட் பண்ணீங்களா? நான் பக்கத்துல இருக்க டீ கடைக்கிட்ட வெயிட் பண்ணாங்க, அதனால தான் நீங்க பார்க்கல போல. சரி, நாளைக்கு வேற எங்கேயாவது மீட் பண்ணலான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி, மரம் இருக்கும்ல, அந்த மரத்துக்கிட்ட வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. மறுநாள் இவங்களுமே அந்த மரத்துக்கிட்ட வந்து வெயிட் பண்றாங்க. ஹீரோவும் வெயிட் பண்றாரு. ஆனா ஹீரோ இருக்கிற இடத்துக்கு சுஜாதா வரவே மாட்டாங்க. ஹீரோயின் தான் அந்த இடத்துக்கு வந்து உட்காடுறாங்க. ஹீரோயின் இவர்கிட்ட ஏதோ கேட்கறதுக்கு நினைக்கிறாங்க. கேட்காம அமைதியா இருக்காங்க. இவரே பைக் எடுத்துட்டு வந்து எங்க டிராப் பண்ணணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. நீங்க எதுக்கு என்ன டிராப் பண்ணணும்ன்ற மாதிரி திவ்யா கேட்கறாங்க. இல்லங்க, உங்களுக்கு எங்கேயோ அவசரமா போனோம் போல, என்கிட்ட கேட்கறதுக்கு தயங்குனீங்க, உங்க ரியாக்ஷனை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன், அதனால தான் சொல்றேன் ஏறுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல, நான் கேப் புக் பண்ணிட்டேன், அந்த கேபும் வந்துருச்சு, நான் கேப்லயே போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இங்க இருந்து கேப்ல ஏறி கிளம்புறாங்க. கனா வரவே இல்ல, இதனால சுஜாதா டென்ஷன் ஆயிடுறாங்க. சுஜாதா அவங்களோட பேர் அங்க எழுதலான்ற மாதிரி பேர் எழுதி இன்னைக்கு டேட் என்னவோ அதை எழுதிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்த ஹீரோவும் எதுக்காக வரலன்னு கேக்குறாரு. நான் வந்தேன், இந்த மாதிரி மரத்துல எழுதி வச்சிருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ இந்த மாதிரி போன்ல பேசிட்டு இருக்கிறது ஹவுஸ் ஓனர் கவனிக்கிறாரு. இந்த போன் ஒர்க்கிங்லயே இல்லையே, இதுல எப்படி பேசுறாருன்னு கேக்குறாரு. இருந்தாலுமே இவர் மேற்கொண்டு சுஜாதா கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்ப ஃப்ரெண்ட் இருக்கார்ல, மச்சான் இந்த போனோட வயரையே புடிங்கிட்டா, அப்புறம் எப்படா நீ பேசுறன்ற மாதிரி கேக்குறாரு. ஹீரோக்கும் இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அவங்க மரத்துல எழுதி இருக்கிறதா சொல்றாங்கல்ல, செக் பண்ணலான்ற மாதிரி ஃப்ரெண்டை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. பார்த்தா சுஜாதான்ற மாதிரி 1993ன்னு போட்டிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கீரை இருந்தா வேற கலர்ல தான் இருக்கும். இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கீர்னது, கண்டிப்பா அவங்க 1993 சேர்ந்தவங்கன்றதை ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. நான் சொல்றத பொறுமையா கேளுங்க, நீங்களும் நானும் வேற வேற டைம் லைன்ல இருக்கோம்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் அவங்க சுத்தமா நம்ப மாட்டாங்க. நான் சொல்றத நம்புங்க, நான் உண்மையிலேயே 2022ல இருக்கேன்னு சொல்லிட்டாரு. அப்பயும் அவங்க நம்பாத மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரிங்க, நாளைக்கு நடக்க போறத பத்தி நான் சொன்னேன்னா அப்ப நம்புவீங்களேன்னு கேக்குறாரு. நம்புவன்ற மாதிரி இவங்களுமே சொல்லிட்டாங்க. அவங்க இருக்கிற டேட்டுக்கு அடுத்த நாள் ஏதாவது நடந்ததா அப்படின்ற மாதிரி நெட்ல செக் பண்ணிட்டாரு. எங்க இந்த பகுதியில நிலநடுக்கம் ஏற்பட்டு நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, நடக்கும் பாருங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் நியூஸ் பேப்பரை செக் பண்றாங்க. அந்த மாதிரி எதுவுமே வரல. என்கிட்ட பொய் சொல்லியிருக்காரு போலன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அப்பா இருக்காருல, பாருமா நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு, நிறைய பேர் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்றாரு. இதை பார்த்து இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோ சொன்னது உண்மைன்னு தெரிஞ்சிருச்சுல, கால் பண்ணி நீங்க சொன்னது உண்மைன்னு இப்ப நம்புறேன்னு சொல்றாங்க. வேற வேற காலத்துல இருக்கோம்னா நம்ம மீட்டே பண்ண முடியாதா, மீட் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா ஒரு வழி இருக்கு. உங்க டைரியில இந்த நாள் என்ன மீட் பண்ணுன்ற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. சோ 2022ல நீங்க ஞாபகமா என்ன வந்து மீட் பண்ணுவீங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி சுஜாதா இருக்காங்கல்ல, இந்த டேட் இந்த இடத்துல போய் ஒருத்தரை மீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி டைரியில எழுதி வச்சுக்கிறாங்க. இவர் பேசிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்ட் வெளியே சத்தம் போடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. வெளியே வந்துடுறது. ஒரு ஒயர் போறதுக்கு ஒரு மரம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும், இந்த மரத்தை வெட்டணும், காசு தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நம்ம எதுக்கு காசு தரணும்ன்ற மாதிரி ஃப்ரெண்ட் கேக்குறாரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, காசை எடுத்து தந்துடுறாரு. காசுல ஏதோ எழுதி இருக்கே, செல்லுமான்ற மாதிரி அவர் கேக்குறாரு. அதெல்லாம் செல்லுன்ற மாதிரி ஹீரோவும் கொடுத்து விடுறாரு. ஃப்ரெண்ட் இன்னமும் ஃபேஸ் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் 2-3 நாள்ல கம்ப்ளீட் பண்ணிடுவேன்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதே கஃபேல தான் ரங்கா உட்காந்துட்டு இருக்காரு. அந்த ஃபேஸ் என்னவா வருது பார்க்கலான்ற மாதிரி எட்டி எட்டி பாக்குறாரு. ஹீரோ யாரோ பாக்குற மாதிரி இருக்கேன்னு திரும்புறாரு. அப்ப மட்டும் ரங்கா நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி நடிக்கிறாரு. இப்ப ரங்கா போகும்போது பர்ஸை வெட்டிட்டு போயிடுறாரு. ஹீரோவும் இந்தாங்க பர்ஸ்ன்ற மாதிரி தராரு. இப்ப ரங்கா பக்கத்துல வந்து வாங்கிட்டு போறாரு. நான் டைரியில எழுதி வச்ச மாதிரி உங்களை மீட் பண்ண வந்தனான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லங்க, நீங்க வரலன்னு சொல்லிட்டாரு. அது எப்படி வராம இருந்தேன்னு கேக்குறாங்க. இத்தனை வருஷத்துல உங்க லைஃப்ல நிறைய பேர் வந்திருப்பாங்க, நீங்க என்ன மறந்தே போயிருப்பீங்க, அதனால வராம இருந்திருப்பீங்களா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா நீங்க வராததும் ஒரு விதத்துல நல்லதுதான், ஏன்னா திவ்யா கிட்ட எனக்கு அறிமுகம் கிடைச்சிருச்சுன்னு சொல்றாரு. திவ்யா யாருன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இவர் நடந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. திவ்யாவை சில பசங்க துரத்திட்டு வருவாங்க, அதுக்கு பயந்து இவங்க ஹீரோக்கு பக்கத்துல வந்து உட்காடுறாங்க. இப்ப அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்கல்ல, போலான்னு எந்திரிக்கிறாங்க. ஆனா போனவனுங்க இன்னும் நிறைய பேரை கூட்டு வந்துடுறாங்க. இன்னைக்கு இவளை விடக்கூடாதுன்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்து துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் காப்பாத்தின மாதிரி இவங்களை இழுத்துட்டு ஓடிட்டு இருக்காரு. நீ என்ன ஓடிட்டு இருக்க, அவங்க கூட சண்டை போடு அப்படின்ற மாதிரிலாம் திவ்யா சொல்லிட்டு இருக்காங்க.
எமோஷனல் கனெக்ட் இருந்தாதான் என்னால சண்டை போட முடியுங்க. அக்கா தங்கச்சின்னு யார்கிட்டயாவது வம்பு பண்ணா கோவம் வந்து அடிக்கலாம், அப்படி இல்லைன்னா லவ்வர் கிட்ட கிண்டல் பண்ணா கூட கோவப்பட்டு அடிக்கலாம். நம்மளுக்குள்ளதான் அப்படி எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு சரி வேற ஒரு வழி நான் சொல்றேன்ற மாதிரி இவங்க இருக்காங்கல்ல, அங்க இருக்க கயிறையில அந்த கம்பிலாம் அவங்க மேல விழுந்துரும், நான் பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் தான், நான் சொல்றது கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவரும் அங்க இருக்க கயிறை இழுக்கிறது, கம்பிலாம் விழுது. ஆனா அவங்க மேல விழுறதை விட ஹீரோ மேலதான் ஏடகுடமா விழுந்துருது. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல, நான் என் வழியிலேயே டீல் பண்ணிக்கிறேன்ற மாதிரி ஹீரோவும் அவங்க கூட சண்டை போடுறது, வந்திருக்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறது, இவங்களை நல்லபடியா அங்க காப்பாத்திடுறது. அது மூலியமா இவங்க கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க. ஹீரோவும் வீட்டுல டிராப் பண்ணும்போது நம்பர் கிடைக்குமான்ற மாதிரி கேட்கறது, 1 செகண்ட் அப்படின்ற மாதிரி அவங்களுமே வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. வெயிட் பண்ணிட்டேன், நம்பரை சொல்லுங்கன்ற மாதிரி இவர் கேட்கறது, அதான் ஏற்கனவே நம்பரை சொல்லிட்டேனே அப்படின்ற மாதிரி இவங்களுமே கதவை சாத்திட்டு போறாங்க. கடைசி வரைக்கும் நம்பரை தராம ஏமாத்திட்டான்ற மாதிரி சொல்றது. அப்புறம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி சுஜாதா ரொம்ப ஆர்வமா கேக்குறாங்க. இவ்வளவு ஆர்வமா கேக்குறீங்கன்னா நீங்களும் யாரையோ லவ் பண்றீங்க, யாரை லவ் பண்றீங்கன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஆமா, நான் வினோத்னு ஒருத்தரை லவ் பண்றேன், ஆனா அவர் சுத்தமா என்கிட்ட பேசவே மாட்டாரு, ரொம்ப கூச்சப்படுறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அவர் கூச்சப்பட்டா நீங்க தான் போய் பேசணும், நீங்க பேசுறதுக்கு ஒரு ஐடியா தரேன், நீங்க இப்படி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க அவரா வந்து பேசுவாருன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. எப்பவுமே வினோத் தானே ஃபாலோ பண்ணுவாரு, இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா இவங்க ஃபாலோ பண்றாங்க. வினோத்தம் பயந்த மாதிரி கடையை நோக்கி போயிட்டு இருக்காரு. அந்த வழியா இந்த ரங்கா பைக்ல வந்துட்டு இருக்காரு. இந்த சின்ன பையன் இந்த லேடி கூட தான் இருக்கானா, எப்படியாவது இந்த சின்ன பையனை அமுக்கணும்னு யோசிக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. லைசன்ஸ் எடுன்ற மாதிரி அந்த இடத்துல நிறுத்திடுறாங்க. இவங்க போட்டோ கடைக்கே வந்துடுறாங்கல்ல, எங்க என்னோட ஓனர் கிட்ட சொல்லிடாதீங்க பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த வினோத்தை கெஞ்சிட்டு இருக்காரு. ஆனா இவங்க போட்டோ எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு அப்புறம் தான் இவருக்கு தெரியுது. போட்டோலாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க இருக்காங்கல்ல, இவருக்கு டைரி மில்க் தர மாதிரி டேபிள்ல வச்சுட்டு இங்க இருந்து சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. இப்ப அவரும் நில்லுங்கன்ற மாதிரி வராரு, அவரா பேச போறாருன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவர் இருக்கார்ல, எங்க டைரி மில்க் நீங்க மறந்து விட்டுட்டீங்க போல, இந்தாங்கன்ற மாதிரி இவங்க கிட்டயே திரும்பி தராரு. இவன் என்ன இவ்வளவு சாம்பிராணியா இருக்கான்ற மாதிரி சுஜாதா யோசிக்கிறாங்க. இதெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. நானும் சின்னுவும் இன்னைக்கு தான் ஒரு மரத்தை நட்டு வச்சோம், அந்த மரம் இப்ப எப்படி இருக்குன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஓஹோ, நீங்க தான் அந்த இடத்துல மரத்தை வச்சீங்களா, அதை வெட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அச்சோ வெட்ட போறாங்களா அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்றாங்க. திவ்யா பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் தானே நீ சொன்ன, 1 செகண்டுக்கு என்ன டெஃபினிஷன் தேடி பாரு, அது மூலியமா நம்பர் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இவருமே தேடி பாக்குறாரு, 10 நம்பர் இவருக்கு கிடைக்குது. அந்த நம்பருக்கு கால் பண்ணலான்னு கால் பண்றாரு, அதுதான் திவ்யாவோட நம்பரா இருக்கும். இப்பதான் கண்டுபிடிச்சியா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றாங்க. மேற்கொண்டு இவங்க ரெண்டு பேருமே ஜாலியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப காலையில ஹீரோ கண்முழிக்கிறாரு, வெளியே வந்து பார்த்தா அந்த மரம் காணாம போயிருக்கு. என்ன மரம் காணாம போயிருக்குன்னு யோசிக்கிறாரு. ஃப்ரெண்டு கிட்ட இங்க இருந்த மரம் எங்கன்னு கேக்குறாரு. இங்க எங்கடா மரம் இருந்தது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுமே கேக்குறாரு. ஃப்ரெண்ட் எப்படி மறந்தான்ற மாதிரி இவருக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. வெட்டுறதுக்காக ஒரு நபருக்கு காசு தந்தாரு பாத்தீங்களா, அந்த காசு இப்ப ஹீரோ கிட்டயே தான் இருக்கு. ஹீரோ இத பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காரு. திவ்யாவும் என்னாச்சு, எதை பத்தி யோசிக்கிறேன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் எல்லா விஷயத்தையும் சொல்லலான்ற மாதிரி திவ்யா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. திவ்யாவும் என்னோட ப்ரொஃபசர் கிட்ட சொல்லலாம்னு சொல்றாங்க. ப்ரொஃபசர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோ சொல்ற எல்லாத்தையும் கேட்கறாரு. எப்படி இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்களும் அந்த பொண்ணும் பேசுறதுனால பாஸ்ட்ல சில சேஞ்சஸ் எல்லாம் ஏற்படுது இல்ல, அதுதான் ஃபியூச்சரையே மாத்தி விடுது. அப்படி ஃபியூச்சர் மாறும்போது உங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கும், ஏன்னா நீங்க தான் போன்ல கனெக்ட் ஆயிருக்கீங்க, மத்தவங்களுக்கு அந்த ஞாபகம்லாம் இருக்காது, அதனால தான் உங்க ஃப்ரெண்டுக்கு ஞாபகம் இல்ல. எக்காரணத்தை கொண்டும் பாஸ்ட்ல பெரிய விஷயங்களை மாத்தாதீங்க, அது உங்களுக்கே ஆபத்தா முடியும்னு சொல்றாரு. திவ்யாவும் உன்னோட ஃபேமிலியை பத்தி சொல்லுன்னு கேக்குறாங்க. எனக்கு ஃபேமிலிலாம் இல்ல, நான் அனாதைன்னு சொல்லிட்டாரு. உன் ஃபேமிலியை பத்தி சொல்லுன்னு கேக்குறாரு. என் அம்மா இறந்ததுல இருந்து எனக்கு ஃபேமிலி இல்ல, அப்பா பேருக்கு இருக்காரு, எனக்கு சுத்தமா அப்பாவை பிடிக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப சுஜாதா கிட்ட இருந்து கால் வருது, அந்த மரத்தை வெட்ட போறாங்கன்னு சொன்னல, அதனாலதான் இப்ப வேற ஒரு இடத்துல அந்த செடியை வச்சிருக்கோம், இப்ப பாருன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் வேற ஒரு பக்கம் வந்து பாக்குறாரு. அந்த மரம் இந்த இடத்துல தான் இருக்குன்னு இவருக்கு தெரிய வருது. இவர் அவங்கள பார்க்கணும்னு நினைக்கிறாருல, உங்க போட்டோவையும் சின்ன போட்டோவையும் அந்த மரத்துக்கு பக்கத்துல புதைச்சு வைங்க, அது மூலியமா நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி சுஜாதா ஏத்துக்கிறாங்க. சுஜாதா அந்த இடத்துல புதைச்சு வைக்கிறாங்க. இவருமே தோண்டி பார்க்கலாம் தோண்ட ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா உள்ள ஒரு பாக்ஸ் கிடைக்குது. உள்ள 2-3 போட்டோ இருக்கு. இவருமே அவங்களோட போட்டோவை பாக்குறாரு, சின்னோட போட்டோவை பாக்குறாரு. ஆனா சின்னோட போட்டோவை பாக்குறவர் ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா சின்ன வேற யாருமே கிடையாது, சின்ன வயசுல இவரோட போட்டோ தான் அப்படி இருக்கும். அப்ப நம்ம தான் சின்னுவான்ற மாதிரி யோசிக்கிறாரு. நீ தான் சின்னுனா எப்படி சுஜாதாவா மறந்த மாதிரி பக்கத்துல இருக்க திவ்யா கேக்குறாங்க. இவரும் சில விஷயங்களை சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவர் ஆசிரமத்துல வளர்ந்தாரு பாத்தீங்களா, அப்போ ஒருத்தவங்க ரொம்ப அன்பா இவரை பாத்துக்கிட்ட மாதிரிலாம் இவருக்கு அடிக்கடி கனவு வரும். அதெல்லாம் கனவுன்னு நினைச்சேன், உண்மை என்னன்னா சுஜாதா தான் என்ன பாத்துட்டு இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் எதுக்காக நான் அவங்களை விட்டு பிரிஞ்சன்றது தான் தெரியலன்னு சொல்றாரு. இதெல்லாம் சுஜாதா கிட்ட சொல்லலான்ற மாதிரி இவரும் கால் பண்ணி சொல்லிட்டாரு. அப்ப சின்னு நீதானா, சின்னுவை நான் கடைசி வரைக்கும் வச்சுக்கலாம்னு நினைச்சேன், அப்புறம் எப்படி நீ என் கையை விட்டு போனன்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. அதுதான் எனக்கும் புரியலன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஹீரோவோட ஆபீஸ்ல நியூஸ் வாசிக்கிற பொண்ணு இருக்காங்கல்ல, பார்க்ல 2 பாடி கிடைச்சது இல்ல அப்படின்ற மாதிரி அந்த நியூஸை பத்தி சொல்றாங்க.
கேக்குறாங்க. எது பார்க்ல ரெண்டு பாடி கிடைச்சதா, டெம்பிள் கிட்ட அந்த பாடி கிடைச்சது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இல்ல பார்க் கிட்ட தான் கிடைச்சதுன்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாம் இவர்கிட்ட காட்டுறாங்க. பார்த்தா பார்க் கிட்ட தான் ரெண்டு பாடி கிடைச்சிருக்கு. நீங்க பாஸ்ட்ல இருக்க ஒருத்தங்க கிட்ட பேசுறதுனால ஃபியூச்சர் மாற வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொன்னாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இது மாறி இருக்குன்றது இவருக்கு புரியுது. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் டெம்பிளுக்கு பக்கத்துல தான் பாடி கிடைச்சிருக்கும். ஆனா மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்குக்கு பக்கத்துல தான் பாடி கிடைச்சது. அதுதான் ஃபுட்டேஜாவும் பதிவாயிருக்கும். இப்பதான் ஹீரோக்கு அதெல்லாம் தெளிவா புரிய ஆரம்பிக்குது. அந்த பாடியோட ஃபேஸை இவங்க ரெடி பண்ணாங்கல்ல, ஃபேஸ் சுஜாதா மாதிரி இருக்குன்னு தெரிய வருது. ஃபேஸ் தப்பா வந்திருக்கு, நான் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறேன்ற மாதிரி இவரும் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுறாரு. மச்சான் நான் கரெக்டா தான் கிரியேட் பண்ணிருக்கேன், இதுதான் ஃபேஸ்னு சொல்லிட்டாரு. அப்ப சுஜாதா இறந்து போயிட்டாங்களா, என்னது இது குழப்பமா இருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆகுறாரு. பார்த்துட்டு இருக்க உங்களுக்குமே சில குழப்பம்லாம் இந்த இடத்துல வரும். அது போக போக கிளியர் ஆயிடும். இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. பிரியா கூட இவங்க அந்த சின்ன பையனை கூப்பிட்டு வெளியே வந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு ரங்கா வந்து இந்த சின்ன பையனை பார்த்துடுறாரு. இந்த சின்ன பையனும் ரங்காவை பார்த்து பயந்து ஓடுறான். ஒரு ராட்னத்துல ஏறி உட்காந்துடுறான். அப்ப இந்த ரங்கா இருக்காருல, ராட்னத்தை சுத்த வைக்கிறாரு, நடுவுல சிக்கிற மாதிரி பண்ணிடுறாரு. சுஜாதாவும் சின்னு எங்க போனான்னு தேடுறாங்க. அப்பதான் இவன் மாட்டிட்டு இருக்கிறது தெரியுது. எப்படியாவது சின்னுவை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ஏறிட்டு இருக்காங்க. இப்ப கையை பிடிச்சு அவனை காப்பாத்திடுறாங்க. ஆனா இவங்க ஸ்லிப் ஆகி ஏடகூடமா விழ போறாங்க. அப்பன்னு பார்த்து வினோத் இருக்காருல, இவங்க கையை பிடிச்சிடுறாரு. இவங்களை சேஃபா கீழே இறக்கி விடுறாரு. இந்த சின்ன பையன் திரும்பியுமே அந்த ரங்காவை பார்த்து பயப்படுறான். யாரை பார்த்து இவன் பயப்படுறான்ற மாதிரி இவங்க சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் வினோத் ரேண்டமா சில கிளிக்லாம் பண்றாரு. சுஜாதாவும் நடந்த விஷயத்தை பத்தி கனா கிட்ட சொல்றாங்க. நீங்க எதுக்காக இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுத்தீங்க, இந்த ரிஸ்க் எடுத்ததுனால தான் நீங்க இறந்து போயிட்டீங்க போலன்னு சொல்லிட்டாரு. எது நான் இறந்து போயிட்டேனா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆமா, நீங்க பிரசன்ட்ல உயிரோட இல்ல, நீங்க எப்பயோ இறந்து போயிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. பாஸ்ட்ல உங்க ஃப்ரெண்டுன்னு யாராவது இருந்தாங்கன்னா அவங்க டீட்டெயில கொடுங்க, அவங்கள போய் பிரசன்ட்ல பாக்குறேன், அவங்க மூலியமா ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுமே பிரியான்ற ஃப்ரெண்டை பத்தி சொல்றாங்க. இவருமே அந்த பிரியா பிரசன்ட்ல எங்க இருக்காங்கன்ற மாதிரி விசாரிக்கிறாரு. அவங்க வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்றது தெரிய வருது. இப்ப பிரியாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இவருக்கு தெரியல. சோசியல் மீடியால தேடி கண்டுபிடிக்கலாம், இந்த வயசு தான் உங்களுக்கு இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. தேடிட்டு இருக்கும் போது பாஸ் அந்த இடத்துக்கு வராரு. நிறைய ப்ரொஃபைல் இருக்கும், எப்படி தேடி கண்டுபிடிப்பீங்க, அவங்கள நம்மளை தேட வைப்போம், நான் சொல்ற மாதிரி நியூஸை வெளியிடுங்கன்னு சொல்றாரு. பார்க்ல ரெண்டு பேரோட பாடி கிடைச்சதுல அவங்க பார்க்க இப்படிதான் இருப்பாங்க, இவங்களை பத்தி ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்கன்ற மாதிரி தான் நியூஸை வெளியிடுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் வயசான பிரியா கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பிரியா வேகமா கபோர்ட்ல இருந்து சில ஆல்பத்தெல்லாம் எடுத்து பாக்குறாங்க. இப்ப பிரியாவும் ஹீரோக்கு கால் பண்ணி பேசுறாங்க. சுஜாதா கடைசியா வினோத்தை பார்க்க போறேன்னு போனா ரெண்டு பேருமே அப்பத்துல இருந்து மிஸ் ஆனாங்க, அவங்க ரெண்டு பேரோட பாடி தான் இப்ப கிடைச்சிருக்குன்னு எனக்கு தெரிய வந்தது, இதை யார் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு ஒரு கெஸ் இருக்கு, ஆல்பத்தை நான் எடுத்து வச்சிருக்கேன், வீட்டுக்கு வான்ற மாதிரி சொல்றாங்க. நான் உடனே வரேன்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோ இந்த இடத்துக்கு வரும்போது பிரியாவை நிறைய ஆளுங்க துரத்திட்டு ஓடினதை பத்தி தெரிய வருது. இவர் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. இப்ப துரத்துற ஆளுங்க இருக்காங்கல்ல, பிரியா கிட்ட இருந்து ஆல்பத்தை புடுங்கிடுறாங்க. அதே சமயம் அவங்களோட கழுத்தை அறுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ இந்த இடத்துக்கு வராரு. ஆல்பத்தை பார்க்க முடியாம போயிருச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவங்களையாவது காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓட பாக்குறாரு. ஆனா போற வழியிலேயே இவங்க இறந்து போயிடுறாங்க. இவரும் ஃபீல் பண்றாரு. ஆக்சுவலா கோயில் கிட்ட ரெண்டு பாடி கிடைச்சிருக்கும், அது பார்க்கு கிட்ட கிடைச்சதா மாறி இருக்கும். அப்ப கோயில் கிட்டயும் ரெண்டு பாடி இருக்க வாய்ப்பு இருக்கு, அதை போய் செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. ஹீரோ ஃப்ரெண்டை கூட்டிட்டு நைட்டு நேரம் அந்த கோயில் கிட்ட வந்துடுறாரு. ரெண்டு பேருமே இந்த பகுதியை தோண்டி பார்க்கலான்னு முடிவு பண்றாங்க. ஃப்ரெண்டு ஏன் எதுக்குன்னு கேக்குறாரு. ப்ளீஸ் மச்சான் தோண்டுன்னு சொல்லிட்டாரு. அப்படி தோண்டும் போது உண்மையிலேயே ரெண்டு பாடி இருக்கு. ஃப்ரெண்டும் ரிப்போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டாரு. இல்ல இந்த விஷயத்தை இப்ப ரிப்போர்ட் பண்ணக்கூடாது, 1993ல ரிப்போர்ட் பண்ணோன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. உடனே கால் பண்ணி சுஜாதா கிட்ட சொல்லிட்டாரு, நீங்க ரிப்போர்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்களுமே இந்த இடத்துல பாடி இருக்குன்ற மாதிரி ரிப்போர்ட் பண்றாங்க. ரங்கா ஸ்டார்டிங் ரெண்டு பேரை ஷூட் பண்ணார்ல, அவங்க பாடி தான் கிடைக்குது. இவங்க பாடி கோயில் கிட்ட கிடைக்குது. அதே மாதிரி வந்து வினோத்தோட பாடியும் சுஜாதாவோட பாடியும் பார்க்க கிட்ட கிடைக்குது. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்க நடந்துட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் ரங்கா கவனிக்கிறாரு. நம்ம புதைச்ச இடம் இவளுக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரிலாம் ரங்காவும் யோசிச்சுக்கிட்டே கிளம்புறாரு. ஆக்சுவலா போலீஸுங்க அந்த காலத்துல விசாரணை பண்ணிருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேர் உடம்புல என்ன புல்லட் கிடைச்சதோ அதே புல்லட் தான் சுஜாதா வினோத் உடம்புலயும் கிடைச்சிருக்கும். அதாவது அந்த கொலையை பண்ணவன் தான் இன்னும் கொஞ்ச நாள்ல சுஜாதாவையும் பாய் ஃப்ரெண்டையும் கொல்ல போறான்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது. ஆக்சுவலா இந்த கப்பல் இறந்து போனாங்கல்ல, இதுல பையனோட பேரு விஸ்வா, பொண்ணோட பேரு கீதா அப்படின்றது. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ விசாரணை பண்றாரு. அந்த கப்பலோட பேரு விஸ்வா கீதா அப்படின்றது. விஸ்வா கீதாவை யாரு கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சாதான் நீங்க தப்பிக்க முடியும். அதனால விஸ்வாவோட வீட்டுக்கு போய் விஸ்வாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமா பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சரின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. அந்த விஸ்வா கீதா ஒரே காலேஜ்ல படிச்சவங்க. அந்த காலத்து போட்டோ கிடைக்குமான்னு கேக்குறாரு. அவ்வளவு பழைய போட்டோ எல்லாம் இருக்காது, கிளம்புங்கன்ற மாதிரி பிரின்சிபல் சொல்லிட்டாரு. இவரும் வாசல் கிட்ட வந்துடுறாரு. கோல்டன் ஜூப்ளி ஃபங்க்ஷன் 2018ல தான் கொண்டாடி இருக்காங்கன்னு தெரியுது. அப்ப சில்வர் ஜூப்ளி 1993 தானே இருக்கும். அப்ப அதுல
போட்டோ எடுத்திருப்பாங்கல்ல அந்த போட்டோ கிடைச்சா கூட போதும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. சார் அந்த ஃபங்க்ஷன்ல போட்டோ எடுத்திருப்பீங்களா அதை பார்க்கணும்னு சொல்றாரு. லைப்ரரியில இருக்கும்னு பிரின்சிபல் சொல்றாரு. இவருமே லைப்ரரியில இருக்கிற போட்டோவெல்லாம் பார்க்கறதுக்காக வராரு. அந்த போட்டோல இவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. யாருன்னு பார்த்தா இவரோட பாஸ் இருக்காருல்ல அவர் தான் அந்த போட்டோல இருக்காரு. சுஜாதாவும் விஸ்வாவோட வீட்டுல போய் விசாரிக்கலான்ற மாதிரி வீட்டுக்கு வந்திருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல இந்த பாஸ் இருக்காரு. ஏன்னா இந்த பாஸ் விஸ்வாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாரு. யார் நீங்கன்னு கேக்குறாரு. நான் விஸ்வாவோட ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்றாங்க. விஸ்வாக்கு எனக்கு தெரியாம ஃப்ரெண்டா என்ன ஃப்ரெண்டுன்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. அச்சச்சோ நோண்டி நோண்டி கேள்வி கேட்கிறாரேன்னு உங்களுக்கு பயம் வருது. நான் தேடி வந்தது வேற விஸ்வாவை அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. ஹீரோவும் பாஸ் கிட்ட வந்துடுறாரு. விஸ்வாவை தெரியுமான்னு கேக்குறாரு. விஸ்வா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, காலேஜ்ல என் கூட தான் படிச்சான். கீதான்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணா. ரெண்டு பேருமே ஓடி போறதுக்கு முடிவு பண்ணாங்க. திடீர்னு பார்த்தா ரெண்டு பேருமே இறந்து போயிருக்காங்க போல. பாடி கொஞ்ச நாள் கழிச்சு தான் போலீஸ்க்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சார் பார்க்கு கிட்ட இப்ப ரெண்டு பேரோட பாடி கிடைச்சிருக்கல சார். விஸ்வா கீதாவை கொலை பண்ணவன் தான் இவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணிருக்கான். அவன் யாருன்றதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் மாதிரி சொல்றாரு. அதுக்கான எல்லா ஹெல்ப்பும் நான் பண்றேன்ற மாதிரி பாஸ் சொல்றாரு. சுஜாதா நைட்டு நேரம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இதுதான் சரியான சமயம், இவ கதையை முடிக்கணும், அந்த பையன் கதையை முடிக்கணும் ரங்கா யோசிக்கிறாரு. இவரை ஃபாலோ பண்ணணும் இவங்க பயந்துடுறாங்க. ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. எங்க ஒளிஞ்சா அப்படின்ற மாதிரி ரங்கா தேடிட்டு இருக்காரு. இப்ப கரெக்டா இந்த வழியா வினோத் வராரு. ஏதோ பொண்ணு கத்துன மாதிரியே சவுண்ட் கேட்டுச்சேன்னு யோசிக்கிறாரு. யாருமே இல்லன்னு கிளம்பிடுறாரு. ரங்காக்கு தெரியாம எப்படியாவது தப்பிக்கணும்ன்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ரங்கா வேற பக்கம் போகும்போது இவங்களும் ஓட பாக்குறாங்க. ஆனா ரங்கா சட்டுன்னு எதிர வந்து இவங்களை லாக் பண்ணிடுறாரு. இப்ப இவங்களை ஒரு கயர்ல கட்டி போட்டுறாரு. இவங்க ரெண்டு கையிலையும் கட் பண்ணி விடுறாரு. ரத்தம்லாம் போய் இவங்க இறந்து போனோன்றதுக்காக தான் இப்படி பண்றாரு. அப்படி பண்ணும்போது இவரோட மண்டையில யாரோ அடிக்கிறாங்க. அடிச்சது யாருன்னு பார்த்தா வினோத் தான். வினோத் தான் திரும்பி வந்திருக்காரு. பிரச்சனைன்னு நினைச்சுதான் திரும்பி வந்தன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களை இங்க இருந்து காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டு போறாரு. நீ ஓகே தானே, அவன் யாருன்ற மாதிரி கேக்குறாரு. யாருன்னு தெரியலன்ற மாதிரி இவங்களும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. ஹீரோ கிட்ட நடந்ததை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சின்ன கூட்டத்துல ரங்காவை பார்த்து பயந்து கத்திருப்பான். அந்த சமயம் அவர் ரேண்டமா நிறைய போட்டோ எல்லாம் எடுத்திருப்பாரு. கண்டிப்பா வினோத் அந்த டைம் போட்டோ எடுத்திருக்காரு. அந்த போட்டோல உங்களை அட்டாக் பண்ணாம இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த போட்டோவை மட்டும் வாங்கி அனுப்பி வைங்க, அது மூலியமா நான் அவனை கண்டுபிடிச்சிருவேன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் ஏத்துக்கிறாங்க. அன்னைக்கு நீங்க சில கிளிக் எல்லாம் பண்ணீங்கல்ல, அந்த போட்டோஸ் எனக்கு வேணும்னு கேக்குறாங்க. வினோத் தான் சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு இவங்க கிட்ட தராரு. வினோத் நீங்க ஒன்னு சொல்ல நினைக்கிறீங்கல்ல, நாளைக்கு இந்த இடத்துக்கு வந்து அதை என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹீரோ கிட்ட இந்த போட்டோவை தந்துடலான்ற மாதிரி இவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப எலக்ட்ரீஷியன் வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. வேலை பார்த்தா கனெக்ஷன் கட் ஆயிட போகுதுன்ற மாதிரி உங்களுக்கு பயம் வருது. செக் பண்றதுக்காக ஹீரோக்கு கால் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஹீரோக்கு கால் போக மாட்டேங்குது. அச்சச்சோ ஹீரோக்கு கால் போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அவங்க கால் பண்ணிட்டு போட்டோ வைப்பாங்க, நம்ம எத்துக்கலான்னு இவர் வெயிட் பண்றாரு. பார்த்தா அவங்க கிட்ட இருந்து காலே வர மாட்டேங்குது. இவங்களும் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ரொம்ப நேரம் யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு ஐடியா வருது. இந்த போன்லயே நம்ம மறைச்சு வைப்போன்ற மாதிரி போட்டோவெல்லாம் மறைச்சு வைக்கிறாங்க. இந்த போன்ல தான் இருக்குன்றத அவருக்கு புரிய வைக்கணும்ன்ற மாதிரி போன்ல சில கீறல்லாம் ஏற்படுத்துறாங்க. இவருமே கீரல் ஃபார்ம் ஆவறத கவனிக்கிறாரு. இவங்க ஆரோ மார்க் மாதிரி போட்டு இதை ஓபன் பண்ணுன்ற மாதிரி பண்றாங்க. இவரும் புரிஞ்சுக்கிட்டு ஓபன் பண்றாரு. உள்ள இருக்க போட்டோவை எடுத்துடுறாரு. அவங்களால இப்ப கால் பண்ண முடியல போல, அதனால தான் இப்படி பண்றாங்கன்றதையும் புரிஞ்சுக்கிறாரு. நம்ம சின்ன பையனா இருக்கும் போது இந்த ரங்காவை பார்த்து தான் பயந்துருக்கோன்றது இவருக்கு புரிஞ்சிருது. இவனை எங்கேயோ பார்த்திருக்கமேன்னு யோசிக்கிறாரு. கஃபேல பர்ஸை விட்டுட்டு போகும்போது எடுத்து தந்தார்ல, அந்த விஷயம் ஞாபகம் வருது. இப்ப சரின்ற மாதிரி அந்த கஃபேக்கு வந்து அவனோட டீடைல் கிடைக்குமான்ற மாதிரி பாக்குறாரு. சிசிடிவி எல்லாம் செக் பண்றாங்க. அந்த ரங்காவோட கார் முழுக்க சேரா இருக்கு. அதனால காரோட நம்பரை பார்க்க முடியல. ஆனா மேல ஒரு லோகோ இருக்கு. இது ஒரு கிளப்போட லோகோ. அந்த கிளப்ல அவன் மெம்பரா இருக்கான் போல அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவர் சொல்லிட்டாரு. சரி அந்த கிளப்புக்கு போய் பார்க்கலான்ற மாதிரி இவரும் கிளம்புறாரு. ஆக்சுவலா அவர் அந்த கிளப்ல முக்கியமான மெம்பரா இருப்பாரு. அவரோட பர்த்டே ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு பொண்ணை வர வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு எல்லாருக்குமே கண்ணெல்லாம் மறைச்சு டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டான்ஸ் நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து அமுக்குறாரு. இவனை இழுத்துட்டு போக ட்ரை பண்ணும்போது ஆளுங்கெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இவர் ஆளுங்க எல்லாரையும் அடிச்சு போடுறாரு. இவனை மட்டும் தூக்கிட்டு போயிடுறாரு. இவங்கள பாஸ்ட்ல என்ன பண்ணன்ற மாதிரி சுஜாதா போட்டோவை காட்டுறாரு. இப்ப ரங்கவா நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. சுஜாதா இருக்காங்கல்ல, இன்னைக்கு வினோத் கிட்ட பேச போறேன்ற மாதிரி பிரியா கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இதெல்லாம் இவருமே கவனிச்சிட்டு இருக்காரு. அவருக்காக இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வரதுக்கு முன்னாடி இவன் வந்துடுறான். இவங்களை காலி பண்ற மாதிரி கண்ணை காட்டுறான். அவங்க பேகை வச்சு கையில இருக்க கண்ணை தள்ளி விடுறாங்க. வேகமா இங்க இருந்து ஓடுறாங்க. அப்பதான் இவங்க வர சொன்ன வினோத் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப வினோத்தும் மனசுல இருக்கிறதெல்லாம் இவங்க கிட்ட சொல்லான்ற மாதிரி ஐ லவ் யூன்னு ஆரம்பிக்கிறாரு. அப்ப திடீர்னு யாரோ இவரை ஷூட் பண்ணிடுறாங்க. இவர் இறந்து போயிடுறாரு. ஷூட் பண்ணது அந்த ரங்கா தான். இவங்க பயந்துட்டு இருக்கும் போதே ரங்கா இவங்களையும்
ஹீரோவையும் ஷூட் பண்ணிடுறாரு. ரங்கா ஏற்கனவே 2 பேரை சாவடிச்சார்ல, அவங்க பாடியை கோயில் கிட்ட புதைச்சிருப்பாரு. இவங்க 2 பேரோட பாடியை பார்க்கு கிட்ட புதைச்சிருப்பாரு. இப்போ உங்களுக்கு தெளிவா புரியும் நினைக்கிறேன். இப்போ அந்த பையனை அமுக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த பையனை எப்படியாவது காப்பாற்றணும்ன்ற மாதிரி சுஜாதா அப்பா இருக்கார்ல, இவனை தள்ளி விட்டுட்டு அந்த சின்ன பையனை கூப்பிட்டு ஓடுறாரு. அப்படி ஓடி வந்துட்டு இருக்கவர் என்ன பண்றாருன்னா, இந்த சின்ன பையனை ஒரு லாரியில படுக்க வச்சிடுறாரு. இவர் தப்பிச்சு ஓடுறாரு. ஆனா இவன் கண்டுபிடிச்சு இவரை ஷூட் பண்ணி காலி பண்றான். அந்த சின்ன பையன் எங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறான். இவர் அதுக்குள்ள இறந்து போயிடுறாரு. அப்படிதான் ஹீரோ மட்டும் தப்பிச்சிருப்பாரு. மச்சான் இவனெல்லாம் விடக்கூடாதுன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இவனை 30 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம போட்டு தள்ள போறோன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் ஒரு வாட்டி இடிஞ்சு விழுந்ததுன்ற மாதிரி ஆளுங்க பேசியிருப்பாங்க. அதெல்லாம் ஹீரோவோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. சுஜாதா வினோத்தை மீட் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல, அதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. ஹீரோவும் திரும்ப திரும்ப கால் கனெக்ட் ஆயிடுமா அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்ப சுஜாதா வாசல் கிட்ட வரும்போது திரும்பி வயரிங் வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்பதான் போன் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. திரும்பி ஒருவேளை அந்த கனெக்ஷன் கிடைச்சிருச்சா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப வேகமா வீட்டுக்குள்ள வந்து கால் எடுக்கிறாங்க. பார்த்தா ஹீரோ தான் பேசுறாரு. இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீங்க இன்னைக்கு வினோத்தை பார்க்கிறதுக்காக பார்க்குக்கு தானே போக போறீங்க. அந்த இடத்துக்கு ரங்கா வந்து உங்க 2 பேரோட கதையை முடிக்க போறான்னு சொல்லிட்டு இதை கேட்கிற இவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. நீங்க தேவையில்லாம பயப்படாதீங்க, அதுக்கு முன்னாடி அவன் கதையை நீங்க முடிக்கணும்னு சொல்லிட்டாரு. என்னால எப்படி முடிக்க முடியும்ன்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. இன்னைக்கு கோயில் இடிஞ்சு விழப்போகுது. நீங்க கோயில்ல அவனுக்கு ஆட்டம் காட்டணும், அவனை மட்டும் சாக வைக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் ஏத்துக்கிறாங்க. ஹீரோ ரங்காவை லாக் பண்ணி வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அவர் ஃப்ரெண்டை அடிச்சு போட்டுட்டு இங்க இருந்து தப்பிச்சிடுறாரு. எப்படியாவது அந்த ரங்காவை பிடிக்கணும்ன்ற மாதிரி ஹீரோவும் துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. நில்லு நில்லுன்ற மாதிரி துரத்திட்டு இருக்காரு. அப்ப வந்த திவ்யா இருக்காங்கல்ல, என் அப்பாவை எதுக்காக துரத்துறன்ற மாதிரி கேக்குறாங்க. எது இவர் தான் உன்னோட அப்பாவா அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. சுஜாதா இருக்காங்கல்ல, நான் வினோத்தை பார்க்க போறேன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவன் கேட்கறான்னு தெரிஞ்சுதான் இந்த மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவன் ஃபாலோ பண்றதா இவங்களுக்கு நல்லா தெரியுது. இவங்க பார்க்ல வெயிட் பண்ணாம கொஞ்சம் தள்ளி இருக்க கோயில் கிட்ட வந்துடுறாங்க. இவன் பின்னாடியே வரான். ஆனா இவங்க சட்டுன்னு காணாம போயிடுறாங்க. இப்பதான் ரங்காக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. 1993க்கு மேலதான் இந்த திவ்யா பிறக்கவே செஞ்சிருப்பாங்க. சோ அப்பாவை சாவடிச்சிட்டா திவ்யா இருக்கவே மாட்டாங்க. திவ்யாவும் நமக்கு வேணும்னு யோசிக்கிறாரு. அதனால ஸ்டாப் பண்ண போறேன்னு சொல்லிட்டாரு. நீ என்ன பேசிட்டு இருக்க, என் அப்பா மாதிரி ஆளுங்கெல்லாம் சாவணும், நீ ஸ்டாப் பண்ணாதன்னு சொல்றாங்க. இல்ல இல்ல வேற ஏதாவது பண்ணலாம், நான் கால் பண்ணி சொல்ல போறேன்னு சொல்லிட்டாரு. இவங்க வேணான்னு தடுக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து போனை யாரோ ஷூட் பண்றாங்க. ஷூட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட பாஸ் தான். இந்த போன் மூலியமா தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறியான்னு கேக்குறாரு. என்ன பார்த்து ஷாக் ஆயிட்டியான்ற மாதிரி பாஸ் கேக்குறாரு. எனக்கெல்லாம் பெரிய ஷாக் இல்ல சார், நீங்க தான் இதுக்கு பின்னாடி இருக்கீங்கன்றதை ஏற்கனவே நான் கெஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டையே ரங்கா வச்சு சாவடிச்சிருக்கீங்க ஏன்ற மாதிரிலாம் ஹீரோ கேக்குறாரு. அதுக்கான காரணத்தை பாஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. விஸ்வா இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். ஆனா விஸ்வாவை பொறுத்த வரைக்கும் நிறைய கெட்ட பழக்கம்லாம் இருக்கும். அந்த கீதாவை இவர் தான் லவ் பண்ணிருப்பாரு. ஆனா கீதா என்னடானா விஸ்வாவை லவ் பண்ணிருப்பாங்க, அவரை கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருப்பாங்க. இதை ஏத்துக்க முடியாம தான் 2 பேரோட கதையை முடிச்சிருப்பாரு. ரங்காவை பொறுத்த வரைக்கும் இவரோட ரைட் ஹேண்ட் மாதிரி. அதனால தான் ரங்கா இவர் சொல்லி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பாரு. ஹீரோ இந்த கேஸை ஸ்டார்டிங்ல இருந்தே நல்லா கவனிச்சாரு பாத்தீங்களா, அதனால இவருக்கு லைட்டா பயம் வந்துடும். ஹீரோ விசாரணை பண்றதை அப்பப்ப கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. பிரியா மூலியமா ஏதாவது தெரிஞ்சிட போதுன்றதுக்காக தான் பிரியாவை காலி பண்றதுக்காக ஆளுங்களை முன்கூட்டியே அனுப்பி வச்சிருப்பாரு. இப்போ உன் கதையை முடிக்க போறன்ற மாதிரி கண்ணை வச்சு ஷூட் பண்றாரு. ஆனா திவ்யா இருக்காங்கல்ல, எகிரி புல்லட்டை வாங்கிடுறாங்க. இவருமே கோவப்பட்டு இவர் கூட சண்டை போடுறதுக்காக பக்கத்துல வந்துடுறாரு. சுஜாதாவும் அவனை தேட விட்டு காலி பண்ணலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அப்பன்னு பார்த்து சின்ன இந்த இடத்துக்கு தெரியாதனமா வந்துடுறான். எதுக்காக நீ இந்த இடத்துக்கு வந்தன்ற மாதிரி சின்னுவை தூக்கிட்டு இவங்க ஓடுறாங்க. இந்த விஷயத்த அவன் பார்த்து துரத்த ஆரம்பிக்கிறான். திரும்பி அவனுக்கு ஆட்டம் காமிச்ச மாதிரி இவங்க ஒளிஞ்சிடுறாங்க. அவனை திரும்பி கோயிலுக்குள்ள வர வைக்கணும்ன்றதுக்காக நான் கோயில்ல தான் இருக்கன்ற மாதிரி இவங்க வேணும்ட்டே கல்ல தூக்கி போடுறாங்க. அவனுமே கோயிலுக்குள்ள வந்துடுறான். ஒழுங்கா நில்லுன்ற மாதிரிலாம் இவங்களை ஒரு இடத்துல நிக்க வைக்கிறான். பாஸ் ஹீரோவையே ஷூட் பண்ற மாதிரி வராருல, ஆனா ஹீரோ தடுத்து சண்டை போடுறாரு. மாத்தி மாத்தி 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ கிட்ட கன்னு மாட்டுது. ஹீரோவும் ஷூட் பண்ணலான்ற மாதிரி பாஸ் 2-3 வாட்டி ஷூட் பண்ணிடுறாரு. இப்ப இவன் இருக்கான்ல, மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சிரிக்கிறான். ஆனா பதிலுக்கு சுஜாதா சிரிக்கிறாங்க, டைமை பாக்குறாங்க. இவ எதுக்கு டைமை பாக்குறா அப்படின்ற மாதிரிலாம் ரங்கா யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் இந்த பில்டிங் இருக்குல்ல கொஞ்சம் கொஞ்சமா இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. அங்க ரங்கா இறந்து போயிட்டா திவ்யா மறைஞ்சிருவாங்க. அதை நினைச்சு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ரங்கா மேல நிறைய விழுந்துட்டு இருக்கு. இவங்க கிளம்பலான்னு பார்த்தா இவங்க ஷாலும் மாட்டிக்குது. இவங்களுமே கிளம்ப முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா வினோத் இந்த இடத்துக்கு வந்து இவங்களை காப்பாத்தி வெளியே கூட்டு வந்துடுறாரு. நல்லபடியா இவங்க 3 பேருமே இந்த இடத்துல தப்பிச்சிடுறாங்க. சோ இப்ப பாஸ்ட்லயே விஸ்வாவை கொண்டது பாஸ்ன்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க. அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. அதே சமயம் வினோத்தும் சுஜாதாவும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. சின்னுவ பையன் மாதிரி வளர்க்கலான்ற மாதிரியும் முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி பல வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க.
இப்போ ஒரு ஹாப்பி ஃபேமிலியா இவங்க எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோ டீனேஜ் வயசுக்கு வந்துடுறாரு. இப்ப அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் தாத்தா கிட்டயும் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஃபியூச்சர் டோட்டலா மாறினதுக்கு அப்புறமா ஹீரோவோட ஃப்ரெண்டா அவரே தான் இருக்காரு. எதர்ச்சியா தான் இந்த விஷயம் நடந்திருக்கும். இப்ப ஃப்ரெண்டு கூட இவர் பைக்ல வந்துட்டு இருக்காரு. ஒருத்தவங்க குறுக்க வந்துடுறாங்க. இவர் இடிக்கிற மாதிரி போய் வண்டியை நிறுத்துறாரு. அவங்களுமே கோவப்பட்டு திட்டுறாங்க. இவருக்கு அவங்கள பார்த்தோன்னே பிடிச்சிருது. இப்ப திவ்யா வேற ஒருத்தங்களுக்கு பொண்ணா பிறந்திருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள திரும்பி லவ் ஏற்படுதுன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.